விதி எண் 55, 56 போன்ற அறிவிப்புகள் சட்டமன்ற பேரவை செயலாளர் அவரிடமோ சட்டப்பேரவை தலைவரிடமோ தரும்போது அதை அனுமதித்து அதை சட்டமன்றத்தில் நாம் எடுத்துக்கொள்ளலாம், விவாதிக்கலாம். ஆனால் சில உறுப்பினர்கள் நான் பெயரை குறிப்பிட்டு சொல்ல விரும்பவில்லை, அறிவிப்புகளை எழுதி உடனடியாக யூடியூப், தொலைக்காட்சி, பத்திரிகைகளுக்கு கொடுப்பதை தயவுசெய்து நிறுத்தி கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உறுப்பினர்கள் தங்களது தனிப்பட்ட பெயரில் உள்ள முகநூல் பக்கம், ட்விட்டர், எக்ஸ் தளம் போன்றவற்றிலும் அவற்றையெல்லாம் வெளியிடுகின்றனர். பேரவைத் தலைவரால் அனுமதிக்கப்படும் வரை அவற்றை வெளியிடுவது விதிகளுக்கு முரணானது. அது குறித்து பேரவை விதி 36 உட்பிரிவு 5 மிக தெளிவாக குறிப்பிடுகிறது. விதி எண் 36 உட்பிரிவு 5இல் பேரவைத் தலைவர் அனுமதித்து உறுப்பினருக்கு அனுப்பாத வரை அதனை உறுப்பினரோ அல்லது வேறு எவரோ வெளியிடக்கூடாது. இன்று முதல் தொலைக்காட்சிகள், பத்திரிகைகள், ஊடகங்கள் உட்பட அனைத்திற்கும் சேர்த்தே சொல்கிறேன். அவ்வாறு பேரவை உறுப்பினர் யாராவது இது சம்பந்தப்பட்ட இது போன்ற அறிவிப்புகளை எழுதி தந்தால் பிரசுரிக்கவும் கூடாது, வெளியிடவும் கூடாது. ஆகவே பேரவை விதிக்குட்பட்டு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உறுப்பினர் எஸ்பி வேலுமணி அவர்கள் அவர் கிளாரிஃபிகேஷன் கேட்கிறார்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, விதி எண் 55 பற்றி சில வழக்கங்களை இங்கே கொடுத்தீர்கள், நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் பொதுவாக விதி எண் 55 என்பது ஒரு நாளைக்கு 2 பொருளை நீங்கள் எடுப்பது வழக்கம். இப்போ அவை தொடங்கி நாள் ஆயிடுச்சு, 2 வரைக்கும் எடுத்திருக்கீங்க. என்ன காரணம்னு சொன்னால் 500க்கும் மேற்பட்ட விதி எண் 55 கீழான கவனஈர்ப்பு தீர்மானங்கள் உங்கள் பேரவையில் கொடுக்கப்பட்டிருக்கு உறுப்பினர்களால். அதற்கான பதில் வரவில்லை என்று 2 முறை நீங்கள் சொல்லிவிட்டீர்கள். பதிலை விரைவாக அனுப்பினவுடன் நான் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க. நீங்கள் தகவல் கோரல் மாதிரி கேட்குறீங்க, இல்லைன்னா நீங்கள் மென்ஷன் பண்ண சொல்கிறீங்க. இந்த அவையே நாட்டு மக்களுடைய பிரச்சனைகளை எங்கள் மூலமாக எதிர்க்கட்சி மூலமாக எழுப்புவதும், அதற்கு அமைச்சர்கள் உரிய பதிலை சொல்வதும், மக்களுக்கான தீர்வை காணக்கூடிய இடம் தான் இந்த இடம். ஆனால் நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டு போனோன்னு சொன்னால் அதுக்கு பதில் வரலன்னு சொன்னால் பிரயோஜனம் இல்லை. அதனால் ஏன்னா நீங்கள் கடைசி நாள் வரைக்கும் 2 நாள் கொடுக்குற 2 பிரச்சனைகளை அன்றைக்கி எடுக்கலாம். 55 கிலோ இறுதி நாளில் மீதி இருக்கையில் எத்தனை பிரச்சனைனாலும் பேரவைத் தலைவர் விருப்பப்படி நீங்கள் எடுத்துக்கலாம். அன்னைக்கு எடுக்காமல் விட்டீங்கன்னா மீதி எல்லா 55 கீழான கனவிருப்பு தீர்மானம் காலாவதி போயிடும். இப்ப மக்கள் பிரச்சனை இங்க பின்னுக்கு தள்ள இன்னைக்கு புலி எடுத்த மாதிரி வேகமா நாளையில இருந்து 2 கவனிய தீர்மானம் எடுத்துருங்க. அந்த அறிக்கையே பதில் விரைவாக ஏற்கனவே அறிவுறுத்தியபடி பதில் விரைவாக வந்து கொண்டிருக்கு. நாளை முதல் 2 கவன ஈர்ப்பு தீர்மானம் அவையில் எடுத்துக் கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். உறுப்பினர் எஸ்பி வேலுமணி அவர்கள் மற்றவங்கள உட்கார்ந்துருக்கு போதும். இல்லை ஒரு கிளாரிஃபிகேஷன் கேட்டார், பதில் சொல்லியாச்சு அவருக்கு.